வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சோயா பீன்ஸை வச்சு நம்ம வந்து கட்லெட் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ வந்து மில் மேக்கர் வந்து நம்ம ஒரு பெரிய கப்பில் எடுத்துட்டா அதில் வந்து கடலைப்பருப்பு வந்து நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணி போட்டு நான் கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலா, சோம்பு 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வந்து உங்களுக்கு தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ இது அனைத்தும் வந்து இப்போ நான் வந்து எல்லாரும் வந்து சுட தண்ணியில் மில் மேக்கரை ஊற வைப்பாங்க. நான் வந்து சிக்கன் அவிச்சு தண்ணியில் ஊற வைக்கிறேன். சிக்கன் அவிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். அந்த தண்ணி மட்டும் இதில் இருக்குது. நான் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இந்த மில் மேக்கரை வந்து அதில் போட்டு ஊற வைக்கிறேன். நீங்கள் இதுமாரி ஊற வைக்கும் போது நம்மளுக்கு சிக்கனோட வாசனை நல்லாயிருக்கும். அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற போலே இருக்கும் நம்ம கட்லெட்டு. இனிமேல் நீங்கள் ஊற வச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு சிக்கன் அவிச்ச தண்ணியில், மட்டன் அவிச்ச தண்ணியில் மில் மேக்கரை ஊற வைக்க பிடிக்கலன்னா நீங்கள் வெறுமையாக வந்து சுடு தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க. ஆனால் இது மாதிரி ஊற வச்சா கறியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஒரு 10 நிமிஷம் இந்த கறியை வச்ச தண்ணியிலே நல்லா ஊறட்டும். நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட் செய்யறதுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து மிக்சி ஜாரில் கொட்டி, சோம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சிக்கன் மசாலா, தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம மில் மேக்கர் வந்து நல்லா அங்கே பாருங்கள் சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மில் மேக்கர் இப்போ புழிஞ்சி நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதே மேலாக்கா நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் மிக்சியில் போயிட்டு நான் அழகாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இது கட்லெட்டுக்கு வந்து இது கொஞ்சம் கட்டமாக இப்படி பண்ணிக்கங்க. இப்போ வந்து அழகாக கட்லெட் வந்து நம்ம அழகாக கட்டமாக அப்படி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து தட்டிக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிரம்ஸில் வந்து நம்ம நல்லா இப்படி பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க பொன்னிறமாக வந்துச்சு. நம்ம எடுத்துடலாம். இது பாருங்க மில் மேக்கர் கட்லெட் ரெடி. நான் செஞ்ச முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.